வணக்கம். அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. இங்கே பாருங்கள், இதுதான் மஞ்சள் கரிசாலை. ஸோ இது ஆடு மேயக்கூடாதுக்காக அதுக்கு மேலே ஒரு முள்ளுதை வெட்டி போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த மஞ்சள் கரிசாலை குரு பஞ்சகவ்யம் போட்டு எந்தளவு சிறப்பாக வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். கொழுந்தேலையிலேருந்து எவ்வளோங்க பாருங்கள். ஃபுல்லாக மஞ்சள் கரிசாலை தான். ஃபுல்லாக அப்படியே படர்ந்துருக்கு. உள்ள ஃபுல்லாக மஞ்சள் கரிசாலை. பெருமானார் இந்த மஞ்சள் கரிசாலையை காய சித்தி மூலிகை, செந்தூரத்திற்கு ஆதின்னு சொல்கிறாரு. மருந்துகளை அயச்செந்தூரம் இது மாதிரிலாம் செய்கிறதுக்கு வெள்ளை கரிசாலைக்கு பதிலாக இந்த மஞ்சள் கரிசாலை சாரில் அரைச்சி அயத்தை அரைச்சி போட்டால் நல்ல அற்புதமான ஒரு செந்தூரமாக முடியும். தங்கச்சத்துள்ள மூலிகைங்க. வெள்ளையை விட மஞ்சள் சிறப்பு. ஏன்னா மஞ்சள் காய சித்தி இன்னும் பெருமானார் சொல்கிறாரு. காய சித்தி, வசீகரி, செந்தூரத்திற்கு ஆதின்லாம் சொல்கிறாரு. எவ்வளோ படர்ந்து வந்திருக்கு பாருங்கள். பொதுவாக வெள்ளை நல்ல வேகமாக வளர்ந்துடும், ஆனால் மஞ்சள் அவ்வளோ வேகமாக வளராது. ஏன்னா அதுக்கு ஆற்றல் அதுக்கு சத்துக்கள், அதீத சத்துக்கள் இருந்தால் மட்டுமே அதோடைய வளர்ச்சி அபரீதமாக இருக்கும். ஆனால் வெள்ளை கரிசாலை வயல் வரப்புகளில் 2 சைடுமே நல்லா எதுவும் தேவையில்லை, தண்ணி மட்டும் இருந்தால் வந்துடும். ஆனால் மஞ்சள் அப்படி இல்லை. இந்த குரு பஞ்சகவ்யம் போட்ட பிறகு இது ஃபுல்லாக மஞ்சள் கரிசாலை தான். இதுங்க எப்படி காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாக மஞ்சள் கரிசாலை தான். ஃபுல்லாக அப்படியே படர்ந்துருக்கு. நிறையா அந்த கொழுந்து இலை, அந்த துளிர் இலை நிறையா வந்திருக்கு பாருங்கள். ஃபுல்லாக எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை.